பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த ஃபெய்த் சீரியஸ் வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஃபெய்த் அப்படின்னாலே விசுவாசம், நம்பிக்கை. ஆண்டவர் மேலே நம்ம எப்படி நம்பிக்கை வைக்கிறோம், அந்த நம்பிக்கையை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறோம், அந்த மிராக்கிளை நம்ம எப்படி ரிசீவ் பண்ண போகிறோம். இதுதான் ஒரு சின்ன இன்சிடெண்ட்டோடு இதை பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஏசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் மார்த்தாள், மரியாள், லாசரு அப்படின்ற ஒரு 3 பேர் அடங்கிய ஒரு வீட்டில் தாய் தகப்பன் அவங்களுக்கு இல்லை. அந்த குடும்பத்தில் ஏசப்பா ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்தார், உச்ச நண்பராக, தோழராக. அவங்க வீட்டுக்கு போய் வந்து அவங்களோட நல்ல ரிலேஷன்ஷிப்பில் ஏசப்பா இருந்தாங்க. அப்படி இருக்கிற நாட்களில் பக்கத்து ஊருக்கு ஏசப்பா வந்து ஊழியத்துக்கு போயிட்டாங்க. அவங்க வீட்டில் இருந்து லாசரு என்கிற அந்த சகோதரன் உடம்பு முடியாமல் இருக்கிறாரு, வியாதிப்பட்டிருக்கிறாருன்னு சொல்லி அவங்க சகோதரிகள் ஆள் அனுப்பி ஏசப்பா கிட்ட சொல்கிறாங்க. அப்போது ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாருனா, யோவான் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாக இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் பயப்படுறீங்கள்ல, இந்த வியாதி இது மரணத்துக்கு ஏதுவாக இருக்காது, இது வந்து நீங்கள் டெத்தாக மாட்டீங்க, இதில் தேவனுடைய குமாரன் மகிமைப்பட போகிறாரு, க்ளோரிஃபை ஆக போகிறாரு அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. ஆனால் ஏசப்பா மார்த்தாள்கிட்டையும் மரியாள்கிட்டையும் லாசருக்கிட்டையும் அன்பாக இருக்கிறார். இந்த வியாதியை அவங்க சொல்லி அனுப்புனதுக்கப்புறம் ஏசப்பா உடனே வரல. அதை காட்டிலும் என்ன பண்ணார்னா, தான் இருந்த அந்த இடத்துல கூட 2 நாள் தங்கிடுறார். அப்புறம் அவர் சொல்கிறாரு ஸ்ரீஷரை பார்த்து, வாங்க நம்ம வந்து யூதேவுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி இந்த மார்த்தாள் மரியாள் அவங்க இருக்கிற இடத்துக்கு ஆண்டவர் வர்றார். வந்துட்டு மார்த்தாள் மரியாளை போய் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த லாசரு இறந்து போயிட்டார். ஆண்டவர் என்ன சொல்லி அனுப்பியிருக்கிறாரு, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாக இருக்காது, தேவனுடைய மகிமை வெளிப்படும், தேவனுடைய குமாரன் அதனால் மகிமைப்படுவான்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் வார்த்தையில் மாறாதவர், அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிறவர், வசனித்தும் நிறைவேற்றாமல் போகிற தேவன் அல்ல, மனம் மாறுகிறதற்கு அவர் மனிதன் அல்ல, சொன்னது தான். அப்போது வந்து பார்க்கும்போது அழுறாங்க, மார்த்தாள் மரியாள் அழுறாங்க. அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, அவனை நீங்கள் எங்கே வச்சிங்க அப்படின்னு சொல்லி, லாசரை எங்கே வச்சிங்கன்னு கேட்கும்போது அந்த கல்லறைக்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த இன்சிடெண்ட் மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஐயோ 4 நாள் ஆயிடுச்சு, லாசர்லேருந்து எத்தனை நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு, 4 நாள் ஆயிடுச்சு, அது நாரும் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் ஒரே வார்த்தை கேட்குறாரு, அவனை எங்கே வச்சிங்க கேட்டுட்டு அந்த கல்லறைக்கிட்ட போய் ஏசப்பா வந்து அந்த லாசருவை பார்த்து அந்த கல்லறையை பார்த்து கல்லை புரட்டுங்கள் அப்படின்னு சொல்கிறார். இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த கல் இருக்குது பார்த்தீங்களா, கல்லறையை அடைச்சி வச்சிருக்கிற கல், அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் அவநம்பிக்கை, ஃபெயிலியர், ஒரு பிலீவ் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன், கல் அடைச்சது போல் நம்பிக்கையின் வாசல் அடைக்கப்பட்டு உங்கள் வாழ்க்கையில் காணப்படலாம். இனிமே இந்த காரியத்துக்கு ஒரு உயிர் வராது சிஸ்டர், நீங்கள் ஏதோ வீடியோவில் பேசுகிறீங்க, ஆனால் நீங்கள் நினைக்கிற அளவு என் பிரச்சனை கிடையாது. ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, உயிர் போகிறது தான். உயிரோடு இன்றைக்கி நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னாலே நாளைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதம் நடக்க போகுது. அதனால தான் இன்றைக்கி நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்க. ஆனால் ஏசப்பா வாழ்ந்த நாட்களில் அந்த லாசரு செத்தா கூட அவனை உரத்த சத்தமாய் கூப்பிட்டாராம், லாசருவே வெளியே வா அப்படின்னு சொன்னாராம். உடனே அவன் வந்தானாம். அவன் வரும்போது எப்படி இருந்ததுன்னா, அவனுக்கு வந்து நிறைய கட்டுக்கள் இருந்தது. கட்டி தானே வச்சுருப்பாங்க, அவனை கட்டவிழ்த்து விடுங்கன்னு சொன்னாராம். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில், இல்லை நீங்கள் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஃபேமிலியாக இருக்கலாம், உங்கள் சிச்சுவேஷனாக இருக்கலாம், உங்களுடைய பல விதமான போராட்டமான சூழ்நிலையாக இருக்கலாம், கட்டி வச்சிருக்கிறான் அவங்கள ஒரு அவநம்பிக்கை. எனக்கு இந்த சுகமே எனக்கு கிடைக்காது, என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது, அவ்வளோதான், செத்து போயிருச்சு அப்படின்னு சொல்கிற காரியத்தில் அது சாவு, அது மரணம், தற்கொலை, ஃபெயிலியரு, அப்படி எனக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்ற காரியத்தில் கர்த்தருடைய மகிமை உங்களுக்காக வெளிப்பட போகுது. அந்த லாசருவை பார்த்து வெளியே வான்னு சொன்ன ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்தும் சொல்கிறார், வெளியே வாங்க, வெளியே வந்து உங்கள் கட்டுக்களை அவிழ்த்துருங்க, அவருடைய மகிமை வெளியே தெரிகிறதுக்கு தக்கன அந்த வார்த்தையை நீங்கள் பிடிச்சிட்டு, என்ன வார்த்தை தெரியுமா, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இது தாங்க வார்த்தை. நீங்கள் ஏசப்பாவை விசுவாசிச்சிங்கன்னா அவருடைய மகிமை வெளிப்படும்.
ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். நீங்கள் நினைக்கிற காரியத்தில் அதில் வெற்றி பெறுகிற வரைக்கும் அந்த விசுவாசத்தை நீங்கள் அறிக்கையிட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலையும் தேவனுடைய மகிமையை காண்பீங்க. இந்த ஃபெய்த் சீரியஸை தொடர்ந்து பாருங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. யெகோவா நிசி ஜெயக்கொடி ஏற்றுவார். ஆமென்.